ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். ஐயப்பனுடைய கதையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மகிஷி மஞ்சமாதாவாக ஆன கதையை நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய அம்மாவுக்கு தலைவலி நல்லாகணும் அப்படிங்கிறதுக்காக மணிகண்டன் என்ன பண்ணுறாரு, புலிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு வராரு. அப்படி காட்டுக்கு வரும்போது அங்கே மகிஷி கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அந்த மகிஷியை வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மகிஷியோட உடல்ல இருந்து ஒரு பெண் வராங்க. தன்னை அழிக்க வந்தது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, நீயே என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மணிகண்டன் இந்த பிறவி பிரம்மச்சரியத்துக்கானது, அதனால் இங்கே ஒரு கோவில் வரும், அந்த கோவிலில் என்னை நாடி வர பக்தர்களுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த மகிஷி சொல்கிறாங்க, எப்போ உன்னை நாடி வரத்துக்கு புதுசாக யாரும் வராமல் இருக்காங்களோ அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மணிகண்டனும் ஒத்துக்கிறாங்க. அதுதான் கன்னிசாமிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கன்னிசாமிகள் எப்போ சபரிமலைக்கு போகாமல் இருக்காங்களோ அப்போ மகிஷி மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனை பார்க்குறதுக்காக கன்னிசாமிகள் எவ்வளோ பேர் போகிறாங்க. மகிஷி மஞ்சமாதாவாக மாறி அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மணிகண்டனுக்காக. கன்னிசாமி யாரும் வரல அப்படின்னாக்கா நம்ம மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்னுமே நம்ம சபரிமலைக்கு போனோம் அப்படின்னாக்கா மஞ்சமாதாவை வணங்கிட்டு தான் நம்ம போய் ஐயப்பனையே பார்க்குறோம். சரி, இன்றைக்கி மகிஷி மஞ்சமாதாவான கதையை பார்த்தோம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு உள்ளார இருக்கிற கெட்ட எண்ணங்கள் போயிடுச்சு அப்படின்னாக்கா நாமளும் கடவுளாக மாறிடலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் மகிஷி. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.